கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் செங்காலிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரிலான பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவசாயிகள் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் இலங்கை ஒட்டி உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் காலை வரை கனமழை பெய்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு பிறகு சம்பா சாகுபடி பணியில் சுமார் 1,07,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நேரடி விதைப்பு மூலம் நடவு பணிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட வெள்ளை அலம்பார் பகுதி, அதே போல சேங்காலிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து 35 40 நாட்களான இளம் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நேரடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இரண்டு கோடியே 62 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23 லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.